ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சேடான வீடியோ அப்படின்னாங்க நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குங்க. இந்த கோல்டு காயின்லாம் வாங்குறதுக்கு அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் நான் அனுபவிச்சிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக காசு சிறுக சிறுக சேமித்து வைத்த வாயை கட்டி சேமித்து வச்சா திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாங்கங்க. எனக்கு நம்மளுக்கு பிடிச்ச ஆட்கள் தானே அந்த மாதிரிலாம் செய்வாங்க. என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, உன் கையில் இருக்கிற கோல்டு காயினெல்லாம் கொடு, எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் ஜுவல் போடணும், அதனால் பெரிய ஜுவல் போடணும், அதை நான் மாற்றி ஜுவல் போடணும்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக அவங்க சொல்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு நியாயம்தான். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, கொடுக்கலாம். இப்போ நமக்கு ஒருத்தவங்க ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது நம்ம கொடுக்கலாம். எனக்கு என்னுடைய குழந்தைக்கு 1 கிராம் கூட எனக்கு போட்டதே இல்லைங்க. என்னுடைய இப்போ பிறந்திருக்க குழந்தைக்கு 1 கிராம் கூட அவங்க கொடுத்ததே கிடையாது. அப்படி இருக்கும்போது இதை நான் ரிவெஞ்ச் எடுக்கலை. இப்போ நான் கஷ்டப்பட்டு சேவ் பண்ணி நான் வச்சுருக்கேன். இவரை சேவ் பண்ணுன்னு சொல்லும் போதெல்லாம் இவர் சேவ் பண்ணாமல் விட்டுட்டு இன்றைக்கி என் கையில் இருக்கிற கோல்டு காயினை கூட நான் பெரிய ஜொல்லாக மாற்றி நான் போடணும் எங்கள் வீட்டு சைடில் இருக்கிறவங்களுக்குன்னு கேட்குறது நியாயம் இல்லையா? இதுக்கு தீர்ப்பை நீங்களே சொல்லிட்டு போயிடுங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கேட்குறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.